டார்க் ஸ்கின் மேக் ஓவர் பண்ணியிருக்கோம். ஒரு வில்லேஜ் கேர் ட்ரெடிஷ்னல் லுக்கில். ரீக்ரியேஷன் மாதிரி. ஐரா மூவியில் வரக்கூடிய ட்ரெடிஷ்னல் லுக், வில்லேஜ் ட்ரெடிஷ்னல் லுக் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ வந்து ஒரு வில்லேஜ் ட்ரெடிஷ்னல் லுக்கில் ஒரு பொண்ணு எப்படி இருப்பா, ஒரு கன்வெர்ட் ஆகி ஒரு மாடர்ன் லுக்கில் ஒரு பொண்ணு வந்து எப்படி இருப்பாங்கிறத ஒரு மேக் ஓவரில் எப்படி கொண்டு வரலாங்கிறது தான் நம்ம டிஏபி கிளாசி பிரைடல் ஸ்டுடியோவில் வந்து இப்போ பார்த்துட்ருக்கோம். நேத்தி சும்மா வந்து ட்ரையல், ஒரு வித்தவுட் மேக்கப்பில் நம்ம வந்து ஒரு ட்ரைலர் மாதிரி ஒரு ஓன் ஸ்கிரிப்டில் மேல் ஆடியோ பண்ணி ஒரு எடிட்டிங் மாதிரி போட்டிருந்தோம். இன்னைக்கு டார்க் ஸ்கின் மேக் ஓவர் வந்து பண்ணியிருக்கோம் ட்ரெடிஷ்னல் லுக்கில். ஸோ ஒரே மாதிரியான மேக் ஓவரை வந்து பண்ணாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு சினிமாட்ரிக் மாதிரி ஒரு சினி ஓரியன்டலில் ஒரு மேக் ஓவரில் எப்படி கொண்டு வரணும், எந்த மாதிரியான ஒரு மேக் ஓவர் வந்து செட் பண்ணணும் அப்படிங்கிறத பண்ணியிருக்கோம். இன்னும் வீடியோ ஃபுட்டேஜ் நம்ம அப்லோட் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். இது நம்ம ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கோம், ஐரோ மூவியோட ரீக்ரியேஷன் மாதிரி. ஸோ மேக்கப்பில் வந்து அப்கிரேட் வந்து ரொம்ப முக்கியம். ப்ராடக்டாக இருக்கட்டும் இல்லை நாலேஜாக இருக்கட்டும், ஒரு சர்டிஃபிகேட் வந்து ஒரு பேப்பர் தான், அதையும் தாண்டி நம்மளோட ஸ்கில் நாலேஜ் தான் வந்து என்றைக்குமே வந்து ஸ்டாண்டர்டாக நிற்கும். ஸோ நம்ம படித்து முடித்தா கூட நம்ம வந்து அதை அப்கிரேடில் நம்ம வச்சுக்கணும், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி நம்ம எவ்வளோதான் வந்து மேக் ஓவரில் வந்து மிஸ்டேக்ஸ் பண்ணாலும் ப்ராக்டிஸ், மோர் தென் ப்ராக்டிஸுங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். நிறைய பேர் நம்மளை வந்து ரொம்ப குறை சொல்லலாம், குறை சொல்கிறவங்களெல்லாம் த்ரோ அவுட் பண்ணிடுங்க. நம்ம ஒர்க்கை நம்ம பார்த்துட்டே இருந்தால் நமக்கு அது பெருசாக தெரியாது. இப்போது வில்லேஜ் ட்ரெடிஷ்னல் லுக்கில் இந்த டார்க் ஸ்கின் மேக் ஓவர் பண்ணியிருக்கிறேன். இதுக்கப்புறம் எப்படி கன்வெர்ட் ஆகி ஒரு மாடர்ன் லுக்கில் ஒரு மேக் ஓவர் சாரியில் ட்ரெடிஷ்னல் மாடர்ன் லுக் எப்படி மேக் ஓவர் பண்ணலாங்கிறத அப்லோட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். இந்த லுக் எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? ஸோ போன வீடியோவில் வந்து நான் போட்டிருப்பேன் மேக்கப் இல்லாத மாதிரியான ஒரு எடிட் பண்ணி, அது வந்து ஒரு டார்க் ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு வந்து எந்த அளவுக்கு
சொசைட்டியில் வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணுறா அப்படிங்கிறத எக்ஸிக்யூட் பண்ணுற விதமாக நம்ம வந்து அதில் நம்ம காமிச்சிருப்போம். யா இட்ஸ் லுக் டு ப்ரொஃபஷ்னல். தேங்க்யூ ஸோ மச். என்கே உங்கள் பேர் என்ன சொல்ல முடியுமா? நீங்கள் கரூர் தானே சொல்லியிருக்கீங்க, ரைட்? ஸோ ஒரு பொண்ணு வந்து ஒரு டாக் டோனில் இருக்கிறவ எந்த மாதிரியான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவா அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு எக்ஸிக்யூட் பண்ணோம் போன வீடியோவில், மேக்கப் இல்லாமல். ஸோ இந்த மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் கண்டிப்பாக நம்ம ப்ரொஃபைலில் அடிக்கடி வரும். நவீன்குமார், ஹலோ நவீன்குமார், எப்படி இருக்கீங்க? கரூர் தானே நீங்கள்? ஸோ நம்ம வந்து சினி இண்டஸ்ட்ரி மேக்கப்பும் நம்ம படிச்சிருக்கனால கொஞ்சம் இது ஓரியன்டாகவும் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஐடியா பண்ணேன். சேம் ஒரு லெட் ஒர்க் மேக்கப்பாக இருக்கட்டும், அதுவும் நம்மக்கிட்ட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ வந்து நம்ம ப்ரொஃபைலில் அப்லோட் ஆகிட்டே இருக்கும். யா ஐ குட். நீங்கள் ஐம் ஃபைன், நல்லா இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கேன். எப்படி இந்த ட்ரெடிஷ்னல் லுக் செட் ஆயிருதா? எனக்கு செட் ஆயிருக்கா? நல்லா இருக்கா? எனக்கு என்னோட ஃபேஸ்க்கு என்னோட மேக் ஓவர் டார்க் ஸ்கின் மேக் ஓவர் நல்லா இருக்கா? செட்டாக கரெக்டாக இருக்கா? ஸோ வந்து நான் மாடல்ஸை சூஸ் பண்ணாமல் நானே வந்து எனக்கு ப்ரிஃபர் பண்ணதுக்கு காரணம், எனக்கு ட்ரெடிஷ்னல் லுக் ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே மேக்கப் அப்படிலாம் வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது, ஜஸ்ட் இப்போ வந்தது தான். அதனால தான் சரி ஓகே நம்மளே பண்ணால் என்ன அப்படிங்கிற ஒரு ஐடியா எனக்கு வந்தது. லுக்கிங் சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, நம்ம லைவை கட் பண்ணலாம். அடிக்கடி லைவ் வருவோம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட சந்திப்போம். பை.